மேம் ஒரு செக்மெண்ட் வீட்டில் என்ன விஷயம் பண்ணலாம் என்ன விஷயம் பண்ணக்கூடாது. ஓகே, மார்னிங் எழுந்த உடனே ப்ரேயர் ரொம்ப முக்கியமா? கண்டிப்பாக. சூரியனுக்கு முன்னாடி எழுந்துக்கிறது பெஸ்ட்டா இல்லை அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு எழுந்துக்கிறது பெஸ்ட்டா? ஜென்ரலி காலையில் உங்களுக்கு ஆரா வந்து 5 to 6 நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே யூ மேக் அ பாயிண்ட் தட் 5 to 6 யூ ஹேவ் டு கெட் அப். டெய்லி வீட்டு வாசலில் கோலம் போட்டே ஆகணுமா? ஆமாம். ஏன்னா அரிசி மாவில் கோலம் போடுறதுனால எத்தனையோ ஜீவராசிகள் அதை சாப்பிடும். ஸோ அது ஒரு வகையில் நீங்கள் வந்து தானம் பண்ணுற மாதிரி தான். கண்டிப்பாக அரிசி மாவில் கோலம் போடணும். 6 மணிக்கு மேலே விளக்கு ஏற்றலாமா? ஏற்றலாமே. 7 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் ஏற்றலாம். ஆயில் வெர்சஸ் கீ, எண்ணெய் இல்லை நெய், எதில் விளக்கு ஏற்றினா நல்லாயிருக்கும்? ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு பலன் உண்டுமா. வேப்பெண்ணெயில் விளக்கேற்றலாம், நல்லெண்ணெயில் விளக்கேற்றலாம், நெய்யில் விளக்கேற்றலாம், இழுப்பெண்ணெயில் விளக்கேற்றலாம், விளக்கெண்ணெயில் விளக்கேற்றலாம். இது எல்லாமே ஒரு ஒரு பலனாக கொடுக்கும். அப்போ இழுப்பெண்ணெயில் ஏற்றும் போது நமக்கு தைரியத்தை கொடுக்கும். அது ராகுக்காக பண்ணுறது. நெய்யில் விளக்கேற்றினா ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். நல்லெண்ணெயில் விளக்கேற்றினா ஆரோக்கியத்தை கொடுக்கும். பூஜை ரூமில் இந்த விஷயம் இருக்கவே கூடாது, அது என்ன விஷயம் மேம்? கண்டிப்பாக இரும்புனால் ஆன எந்த பொருளும் வைக்கக்கூடாது. இரும்பில் இப்போ நம்ம ஒரு விபூதி எல்லாம் போட்டு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு பாக்ஸில் தானே ஒரு எவர் சில்வர் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலி இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் எனிதிங் இன் இரும்பு. இரும்பில் வச்சிங்கன்னா சனீஸ்வரனினுடைய தாக்கம் அதிகம் இருக்கும். ஸோ பூஜை ரூமில் நீங்கள் வைக்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா காப்பரில் வைக்கலாம், பித்தளையில் வைக்கலாம், வெள்ளியில் வைக்கலாம், தங்கத்தில் வைக்கலாம். இது உங்கள் வசதியை பொறுத்தது. மரத்தில் கூட வைக்கலாம். ஆனால் இரும்பில் வந்து வச்சிங்கன்னா அங்கே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வரவே வராது. ஜென்ரலாக அதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அழுகுன எலுமிச்சம்பழம், காஞ்சு போனது, இது எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக எது வேணாலும் வைக்கலாம். வீட்டில் டெய்லி சாம்பிராணி புகை போட்டால் நல்லதா கெட்டதா? இன்றைக்கி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஈஸ்னோஃபிலியா, மூச்சு திணறல், இதெல்லாம் இந்த புகையினால் வர்றது இல்லையா. அதனால் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி சாம்பிராணி போடுறது நல்லது. பெட்ரூமில் சாமி படங்கள் வைக்கலாமா வேண்டாமா? கிருஷ்ணர் வைக்கலாம். ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த ஃபர்ஸ்ட் நைட் பண்ணும்போதே வாலில் வந்து உங்களுக்கு கிருஷ்ணர் படம் தான் வைப்பாங்க. ஸோ கிருஷ்ணர் ஃபோட்டோ அலௌடு. நம்ம வந்து மகாலட்சுமி பற்றி பேசினோம், மகாலட்சுமி ஃபோட்டோ வைக்கலாம். சாந்த தெய்வங்கள் படம் வைக்கிறதுனால தப்பில்லை, பிள்ளையார் வைக்கலாம். பட் உக்ர தெய்வங்கள் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா சில பேரெல்லாம் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே குலதெய்வத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இந்த உக்ர தெய்வங்கள் இருக்கும், கருப்பசாமி, மதுரை வீரன், இந்த மாதிரியான தெய்வங்கள்லாம், அதெல்லாம் வந்து நம்ம வைக்கிறது அவ்வளோ நல்லது. நடு வீட்டில் எந்த விஷயம் வைக்கவே கூடாது? இப்போ ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸோ இல்லை நேச்சுரல் பிளான்ஸோ, முள் இருக்கக்கூடிய செடிகள் எதுவுமே வைக்கக்கூடாது நடு வீட்டில். அதே மாதிரி மகாபாரதம் வந்து அந்த குருட்சேத்திர படம் இருக்குது பார்த்திங்களா, அது வைக்கக்கூடாது. புல்லாங்குழல் ஊதுற கண்ணன் வந்து வைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் இப்போ கேட்பாங்க, ஏன் புல்லாங்குழல் ஊதுற கண்ணன் வந்து வைக்கக்கூடாதுன்னு. ஏன்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, கிருஷ்ணர் வந்து எப்போவுமே வந்து ஒரு நல்ல ஹாஸ்யம், ஒரு ராஸ்லீலா இருக்கிற தெய்வமாக இருந்தால் கூட அவர் நிறைய ஒரு வருத்தத்தில் இருக்கும்போது தான் புல்லாங்குழலே வாசிப்பார். தனித்து இருக்கும்போது தான். அவர் சந்தோஷமாக இருந்த காலத்தில் வந்து உட்காந்து புல்லாங்குழல், அதனால் தனித்து இருக்கக்கூடிய கிருஷ்ணன் புல்லாங்குழல் வச்சுட்டுருக்கிறது வந்து இட் ஷோஸ் சைன் ஆஃப் ஒரு சோகத்தை வந்து அது காமிக்கும் அப்படிங்கிறது. அதனால் ராதாகிருஷ்ணாவோட சேர்ந்து இருக்கிறது வச்சுக்கலாம், கிருஷ்ணர் தனித்து இருக்கிறது வைக்கணும். வாசலில் கண்ணாடி வைக்கலாமா? கண்ணாடி வைக்கலாமா, நம்ம வீட்டை பார்த்த மாதிரி வைக்கணும். நம்ம வந்து இப்போது சில பேர் வீடு உள்ளே நுழையிறாங்க இல்லைங்களா, அப்போ அந்த வெளியில் பார்க்குற மாதிரி கண்ணாடி வச்சுருப்பாங்க. அது வந்து எதுக்காக அப்படின்னா, அந்த எனர்ஜி வந்து திரும்ப நெகட்டிவ் எனர்ஜி திரும்ப வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. அது வந்து சைனீஸ் வாஸ்துப்படி யூஸ் பண்ணுறது தான், நம்மளோட இதில் அது கிடையாது. சாயந்தர நேரத்தில் தூங்கக்கூடாது சொல்லுவாங்க மேம், அது ஏன் மேம்? அதான் சொல்லுவாங்கல்லம்மா, ஈவினிங் சன்செட் டைம் வந்து மகாலட்சுமி வர நேரம். ஸோ அந்த 6 மணி 5லேருந்து 7 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான தெய்வங்கள், இப்போ உங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் இந்த குழந்தைங்களை எல்லாம் இறந்துருப்பாங்க, கன்னி தெய்வம்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு. அதெல்லாம் வந்து வீட்டு வாசலில் நிற்குமா, நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டோ அவங்கெல்லாம் நிலக்கால் வாசலில் நிற்பாங்களாம். அதனால தான் சாயந்தரம் நேரத்துலேயும் விளக்கேற்றி நம்ம பூஜை பண்ணுறோம். வெள்ளிக்கிழமெல்லாம் நீங்கள் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கலாம், நிலக்கால் பக்கத்தில் கற்பூரம் வைப்பாங்க, வீட்டு வாசலில் வைப்பாங்க. இந்த தெய்வங்களுக்காகத்தான். அதனால் நிறைய தெய்வங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த டைமில்
நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா எங்கேருந்து தெய்வம் வரும் இல்லையா? அதனால் பெரியவங்கள மதிக்காத வீட்ல லக்ஷ்மி கடாட்சம் இருக்குமா இருக்காதா? இப்போ இருக்கிற பிள்ளைங்க அப்பா அம்மாவையே மதிக்க மாட்டேங்குது. ஆனால் பிள்ளைங்க வந்து 1,50,000 2,00,000 சம்பாதிக்குது. அந்த அம்மாக்கள்லாம் வந்து நிறைய பேர் மதிக்கிறதே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ மதிக்கலை அப்படின்னாலும் இன்றைக்கி வந்து ஐ திங்க் செல்வம் இருக்கத்தான் செய்யுது. இரவு நேரத்துல இந்த ட்ரெஸ் எல்லாம் துவைக்க கூடாதுன்னுவாங்க. அது ஏன்? அதெல்லாம் இல்லைம்மா. அது இன்றைக்கெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு நம்ம பாட்டுக்கு போகிறோம், அது துவைச்சி தானே கொடுக்குது. ஓல்டன் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா கிணத்துல இறச்சி தான் துவைப்பாங்க இல்லையா? அப்போ ஒரு கிணத்து பக்கத்துல எல்லாம் 6 மணிக்கு மேலே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா திறந்து இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் ஆத்மாக்கள்லாம் வரும்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இப்போவும் உண்டு தான். இப்போ நம்ம வீட்டிலே இறந்தவங்க நிறைய பேர் ஆத்தங்கரையிலையோ இல்லை குளத்தங்கரையிலையோ இல்லை அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிணத்துக்கடையிலையோ இருக்க தான் செய்வாங்க. அப்போவும் சில இந்த இப்போ நம்மலாம் சொல்லுவோம் பார்த்திங்களா, முனீஸ்வரன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சில தெய்வங்களும் இருக்கக்கூடிய இடங்கள் திறந்த நீர்நிலைகளில் இருக்கும். அப்போல்லாம் வந்து 6 மணிக்கு மேலே நீ நினச்சி துவைச்சேன்னா இந்த மாதிரியான சில வீக் பாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த காற்றுக்கருப்பு படும்னுவாங்க. இந்த காலத்துலலாம் அதெல்லாம் என்ன, நீ வாஷிங் மிஷினில் தான் யார் கையால் துவைக்கிறா? வாஷிங் மிஷின் தான் பாதி பேர் துவைக்கிறோம். ஸோ சில விஷயங்கள் வந்து காலத்துக்கு ஏற்றாற் போல் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னு சொல்கிறோம். இன்றைக்கி பெருமாளே கோவிலில் ஏசியில் தான் இருக்கார் இல்லைங்களா? அந்த காலத்துலலாம் லைட்டு கூட கிடையாது. ஒரு விளக்கு கோவில் உள்ள என்ன விளக்கு எரியாதோ அதில் தான் நம்ம வந்து சுவாமியை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் இன்றைக்கி நிறைய மாறிடுச்சு. நம்ம பழசை நம்ம எடுத்துக்க வேண்டாம். உப்பு வந்து கையில கொடுக்கக்கூடாது சொல்லுவாங்க. அது ஏன் மேம்? அது ஆமாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தான். ஆமாம், கடல்லேருந்து வந்த எந்த பொருளுமே மகாலட்சுமி தான். சங்கு, நமக்கு வந்து முத்து, அதே மாதிரி எல்லா விதமான கோரல்ஸு கடல்லேருந்து வர கடல் தண்ணியே நமக்கு மகாலட்சுமி தானே. அதனால் உப்பு வந்து மகாலட்சுமி அப்படிங்கிறதுனால கையில் கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, உப்பு வந்து எல்லா விதமான நெகட்டிவும் எடுக்கும். அதனால் ஜென்ரலி நம்ம ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டு தான் கீழே வச்சு எடுத்துக்கோங்கன்னு சொல்லலாமே தவிர, உப்பை வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது உப்புக்கு உண்டு. 6 மணிக்கு மேலே கொடுக்கக்கூடாது சொல்லுவாங்களே, அப்படியா? ஜென்ரலாகவே நீங்கள் எப்போ கொடுத்தாலுமே வெண்மை நிறமான பொருட்கள் எதுவுமே 6 மணிக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. பால், தயிர், உப்பு, சர்க்கரை எல்லாமே. ஏன்னா எனிதிங் இன் ஒயிட் இஸ் மகாலட்சுமி. அதனால் கொடுக்க மாட்டாங்க. உப்பு வந்து ஜென்ரலி கீழே தான் வைப்பாங்க, கையில் கொடுக்க மாட்டாங்க. டியூஸ்டே வந்து கடன் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாதுன்னுவாங்க. அது ஏன் மேம்? செவ்வாய்க்கிழமை வந்துமா ஜென்ரலி அந்த கிரகமே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பகையை உண்டாக்கக்கூடிய கிரகம். அதனால் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா உங்களால் திருப்பியே தர முடியாது அப்படின்ட்டுன்னு. அதனால் கடன் வாங்குறதோ கடன் கொடுக்கறதோ செவ்வாய்க்கிழமையில் அவாய்ட் பண்ணும். நைட்டு நேரத்தில் விளக்க மாதிரி எடுக்கவே கூடாதுன்னுவாங்க. அது ஏன் மேம்? நம்மளாம் சொல்லிக்க வேண்டியதான். நானும் நீயும் சேர்ந்து ஒரு புதுசாக கூட ஒரு விஷயத்த நம்ம ட்ரெண்ட் பண்ணி விட்டுறலாம். அப்படியெல்லாம் இல்லை. ராத்திரி பெருக்கிட்டு தானே படுக்கிறோம். ராத்திரியில் எடுக்கவே கூடாதுன்னெலாம் கிடையாது. பட் சாஸ்திரப்படி என்னென்னா ஜென்ரலாக விளக்குமாறு வைக்கிறது வந்து அந்த ஹேண்டில் வந்து மேலே வைக்கணும், அந்த தொடப்பத்தோடைய அடிபாகத்தை வந்து மேலே வச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லுவாங்க. பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. பட் இரவு நேரத்துல எல்லாம் தாராளமாக எடுத்துப்பார். சாப்பிடும் போது பேசவே பேசாதுன்றாங்க, அமைதியாகவே சாப்பிட்டுன்றாங்க. ஆமாம், சயின்ஸ் தானே அது. அதான் நிறைய விஷயங்கள் சாஸ்திரத்தில் சொன்னது வந்து அறிவியல் சார்ந்த விஷயங்கள் தான். அப்போ நம்ம வந்து நீ சாப்பிட்டுட்டே ஒரு தட்டை சாப்பிட்டுட்டே நம்ம பேசும்போது நம்ம சாப்பிட்றது குறைஞ்சி போயிடும். நமக்கு என்ன தேவையோ அந்த குவான்டிட்டியை நம்ம சாப்பிட மாட்டோம். ஏன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் பேசுகிறதுல தான் இருக்கும். நம்ம வந்து சூ பண்ணுறது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பொறுமையாக சூ பண்ணி சாப்பிட்டேன்னா தான் உனக்கு அந்த சாப்பாடு வந்து முழுமையாக உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகும். டைஜஷனுக்கு வந்து அது ப்ராப்ளமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஜென்ரலி நம்ம சாப்பிடும்போது பேசுகிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு 2 ரீசன். அந்த ஆகாரம் நம்ம உடம்புல அப்சார்ப் பண்ணணும் அப்படிங்கிறது. அமாவாசை அன்னைக்கு புது பொருளை வாங்கவே கூடாதுன்னுவாங்க. அது ஏன் மேம்? அமாவாசை வந்து ஜென்ரலாக பித்ருக்களுக்கான ஒரு டே தானே. அதனால் அமாவாசை நாளில் பித்ருக்களுக்கு செய்யறதுக்கு தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. அதனால் அன்றைய நாள் வந்து வெறுமானம்னு சொல்லுவாங்க. வானத்தில் நிலா இருக்காது இல்லையா? அதனால் ஜென்ரலி அன்றைக்கி வந்து ஒரு சுபத்தை பண்ண மாட்டாங்க. பொதுவாக விநாயகர் சதுர்த்தி வருதுல்ல மேம், ஏன் விநாயகரை போய் தண்ணியில் வந்து கரைக்கிறாங்க கடலில் போயிட்டு? அது வந்து டோட்டலி இந்த ஈகோ சிஸ்டம்காக தான்மா. ஆதி காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விநாயகரை வந்து
ஆம், ஒரு களிமண்ணில் பண்ணுறதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போல்லாம் வந்து வயல்கள் தானே இருந்தது, எல்லாருமே அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வயல் ஓரத்தில் நம்மளுடைய பின்பக்கத்தில் வயல் இருக்கும்போது அந்த மண்ணை எடுத்து இப்படி தானே பிடிச்சாங்க பிள்ளையாரை. இப்படியெல்லாம் மோல்டெல்லாம் கிடையாது, இப்படி பிடிச்சி வச்சாங்க. மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சாங்க. அண்டு சின்னதாக அதுலேயே அருகம்புல்லை போட்டு பூஜை பண்ணி அந்த தண்ணியிலே கரைச்சிருவாங்க. தட் வாஸ் earlier டேஸ். இப்போ வந்து உங்களுக்கு களிமண் வந்து நிறையா கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்து இப்போ தானே திருப்பி வந்து ஆர்கானிக் வர்றது. நல்லா களிமண்ணில் பிள்ளையார் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளதில் வழக்கமே கிடையாது. லைஃப் ஸ்டைல் அதுக்கப்புறம் மாறி வந்தது. இன்னொரு விஷயம், கரைக்காமல் வீட்டிலே வச்சா அது என்ன ஆகும் மேம்? ஜென்ரலாக பிள்ளையாரை வந்து நீங்கள் பூஜை பண்ணாலே உடனே கரைச்சிடணுமா? இப்போ நீங்கள் வரலட்சுமி நோம்புக்கெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு காலையில் பிள்ளையார் பூஜை தானே பண்ணுறோம். பிள்ளையார் பூஜை தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஸோ மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு தான் பூஜையே பண்ணுறோம். பூஜை முடிஞ்ச உடனேயே யதாஸ்தானம் பண்ணிடுறோம் அந்த பிள்ளையாரை. அதுக்கப்புறம் உடனே கரைச்சிடுறோம் இல்லையா? அது வந்து எப்போவுமே நீங்கள் பிள்ளையாரை வந்து பூஜை பண்ணிங்கன்னா பிடிச்சி வச்சிங்கன்னா அது உடனே கரைக்கணும். அந்த பிள்ளையாரை அப்படியே நீங்கள் வந்து ரீட்டைன் பண்ணக்கூடாது. அருகம்பூ பிள்ளையாருக்கு ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்? ஒவ்வொரு இலைகள் வந்து ஒவ்வொரு தெய்வங்களுக்குன்னு அர்னிக்க நம்ம கொடுக்குறோம். இப்போ துளசி வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உகந்தது, வில்வம் வந்து சிவபெருமானுக்கு உகந்தது. அது மாதிரி அருகம்புல் வந்து உங்களுக்கு அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கும். ஸோ யானைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும், ஏன்னா அது அருகம்புல் சாப்பிட்றதுனால. அண்ட் விநாயகர் வந்து நம்ம யானையினுடைய ஒரு பாகம் தானே வரும். அதனால் அருகம்புல் மட்டும் விநாயகருக்கு ஞானத்துக்காக உள்ளது. ரொம்ப நன்றி மம்மி, எங்களுக்காக இவ்வளோ விஷயங்கள் பேசினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.